வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் திரை விமர்சகர் திரு வெள்ளைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், வாழை படம் மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை ஒரு படமாக எடுத்திருக்காரு. வாழை அப்படின்ற தலைப்பில் வாழை படத்துக்கு பாராட்டுகள் குவிந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாழை படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? வாகை சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய படங்கள்ல சிறப்பான திரைப்படம். இன்னொன்று மனசை உருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான திரைப்படம் வாகை. இன்னொன்று இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லக்கூடிய அந்த கதைக்களம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் சொல்லாத ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். உண்மையிலேயே ஒரு நடிகர் அப்படின்னா பெரிய பெரிய நடிகர்கள் வேணும், அதில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க வேணும், இல்லை கோடிகளில் சம்பளம் வாங்குற நடிகர்கள் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாழை திரைப்படம் உடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு மனசை உருக்குறது மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் சார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தலித் சினிமாவை பற்றி சொல்லுவார். தலித்தியல் வாழ்வியலை தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இந்த படத்தில் உழைக்கும் மக்களுடைய இதை தான் பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அல்ல, இங்கேயும் தலித் மக்களை பத்தி தான் எடுத்திருக்காரு. எல்லாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு படைப்பாளையும் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை, தன்னை ஒட்டி தான் கேட்ட சம்பவங்களை வச்சுதான் ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை கொடுத்தாதான் அந்த படைப்பு ஆத்மார்த்தமா ஒரு ஜீவனோட இருக்கும். அவர் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாரோ, எந்த வழிகளை அனுபவிச்சாரோ, அந்த வழிகளை அவர் கடத்தும் போதுதான் அது ரொம்ப ஜீவனுள்ளதா இருக்கும். நீங்க ஒரு அக்ரஹாரத்து வாழ்க்கையை போயிட்டு மாரி செல்வராஜ் எடுத்தார் அப்படின்னா அது அந்த அளவுக்கு சரியா இருக்குமா என்னன்னு தெரியல. இப்ப பாரதி ராஜா படம் பண்ணாரு, அவர் என்ன வாழ்வியல் இருந்தாரோ அந்த வாழ்வியல் படங்கள் தான் அவருக்கு பேர் எடுத்து கொடுத்துச்சே தவிர, இல்ல ஒரு கொடி பறக்குது மாதிரியான படங்களோ, இல்ல வேற ஒரு படங்களோ அவருக்கு பேர் எடுத்து கொடுக்கல. அப்போ அவர் அந்த மக்களுடைய வழிகளை அவர் கடத்துறப்ப அது பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த படம் பொதுவான உழைக்கும் வர்க்கம். ஆனா அந்த உழைக்கிற மக்கள் யார் அப்படின்னா அது ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இதுலயும் காட்டுறாரு. அந்த படத்துல ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா, படத்துல அந்த வாழ்வியல்ல வாழ்ந்த மக்களை வச்சே நடிகர்களா பயன்படுத்தி நம்மளுக்கு திரைப்படத்துல காமிச்சிருக்காரு. ஸோ அந்த மக்களுடைய நடிப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, இதுதான் ஒரு இயக்குனருடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறது. அந்த கலையரசன் அந்த 2-3 நடிகர்களை தவிர மற்ற எல்லாமே அந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான். பல பேருக்கு நடிக்க வைக்கிறது சிரமம் இருக்கும். ஆனா கடைசி விவசாயில எப்படி மணிகண்டன் பண்ணாரோ அதே மாதிரி இதுலயும் பண்ணியிருக்காரு. இது வேற ஒரு ஜானரு. ஆனா நீங்க அந்த மக்களுடைய யதார்த்தமான நடிப்புக்குள்ள எல்லாருமே குறிப்பா சொல்லணும்னா அந்த பையனுடைய அந்த கடைசியில வரக்கூடிய அந்த நடிப்பு இருக்கு இல்லையா, ரொம்ப உருக்க வச்சிருக்கு. அவன் என்ன அவ்வளவு ஒரு குருவி தலையில பனங்காயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சீன் நம்மளே ரொம்ப பதவதச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த பையனை ஓட விட்டு பண்ற அந்த காட்சியெல்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமா ஒரு தேர்ந்த இயக்குனரால தான் பண்ண முடியும். அதை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும். இல்ல, சின்ன சின்ன கேரக்டரா இருந்தா கூட அந்த கேரக்டரை அந்த பையனுடைய ஃப்ரெண்டு வருவான், அவங்க அம்மா கேரக்டர் ரொம்ப இயல்பா, நீங்க ஒரு தென் மாவட்டத்துல திருநெல்வேலி பகுதியில ஒரு அம்மா யதார்த்தமா இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான அந்த கேரக்டர் உட்பட வடிவமைச்சிருக்காரு. அவங்களும் இந்த வாழ்ந்த மாதிரிதான் இருக்கு, மேக்கப் எதுவுமே கூடாம யதார்த்தமா நம்ம ஊருக்குள்ள போய் பார்த்தது மாதிரிதான் அந்த கேரக்டர் இருக்கு. சார், அதான் இப்போ அந்த அம்மா கேரக்டரை பத்தி தான் கேட்கணும்னு வந்தேன். இப்போ அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சண்டை வரும். அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சண்டை வர்றப்போ அந்த சண்டையில் டக்குன்னு ஒரு ரோஷம் அவங்களுடைய கம்மலை டக்குன்னு கொடுத்துட்ற மாதிரி காட்டுவாங்க. என் குடும்பத்தை பற்றி ரோட்டில் வச்சு தப்பாக பேசாதீங்க அப்படின்ற ஒரு இதுக்காக கொடுத்துருவாங்க. அவங்களோட கடன் அடைக்கிறதுக்காக மாட்டை விற்றுருவாங்க. ஆனால் அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அது இரண்டுமே ரொம்ப பெரிய விஷயங்கள் தான். ஆனால் அந்த படத்தில் பெண்கள் டக்குன்னு ரோஷத்தை காட்டியிருப்பாரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, பொதுவாவே எளிய மக்களுக்கு ரோஷம் அதிகம். ரோஷம் அதிகமா இருக்கிறதுனாலதான் பாதி எளிய மக்களாவே இருக்கா. அதுலயும் குறிப்பா நீங்க அடித்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பேதம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஆணும் பெண்ணும் 2 பேரும் நிகரா உழைக்கக்கூடியவங்க, நிகரா வருமானம் பார்க்கக்கூடியவங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஆண் பெண் பேதம் அப்படிங்கிறது இருக்காது. பெண்களுக்கு என்ன சொல்ல போனா கூடுதலா கோபம் வரும். காரணம் என்ன, பெண்ணு உழைக்கக்கூடியவ, நிலத்திலேயோ இல்ல வேற இடத்துலயோ உழைக்கக்கூடியவ. அதனால இன்னொன்னு என்னன்னா, அந்த படத்துல அந்த தாய், அந்த பையனுடைய தாய் அந்த அம்மா தான் மொத்த குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவங்க. ஒரு கணவனை இழந்துட்டு ஒரு பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாப்பா அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க 1999ல நடந்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அச்சு அசலா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். சார், அந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சீன்ஸை பற்றி அந்த படத்தை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய அளவு உதவி பண்ணது அப்படின்னா அந்த ஸ்கூலில் வரக்கூடிய சீன்ஸ் தான். ஸோ அந்த சீனில் உங்களுக்கு என்ன தோணும் சார்? எந்த மாதிரியான தாக்கங்கள் உருவாகிச்சு?
இல்ல இதுவரைக்கும் தமிழ் சினிமாவுல காட்டாத பல காட்சிகள குறிப்பா காட்டியிருக்காரு. ஆனா வந்து இதுல வந்து மாணவிகள் இல்ல, வெறும் மாணவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய இது. அதுல வந்து அந்த பசங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறும்புத்தனம், அதை நம்ம சினிமாவுல இதுவரைக்கும் உள்ள சினிமாத்துல எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா, அவைங்க வந்துட்டு சின்ன பையனா காட்டியிருப்பாங்க. ஆனா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் பெரிய ஒரு 80 வயசு ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்தவங்க மாரியே பண்ணுவான். ஆனா அப்படி இல்லாம, அந்த சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறும்புத்தனம் இருக்கு இல்லையா? அத வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. இன்னொன்னு சார் கவனிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில சார் இப்போ நிறைய தமிழ் சினிமாக்கள்ல வந்து ஆசிரியருக்கும் ஆசிரியரை வந்து மாணவன் வந்து காதலிக்கிற மாதிரி நிறைய படங்கள்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா சொல்லி ஷேர்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படத்துல காமிக்கக்கூடிய காட்சிகள் வந்து உங்களுக்கு அதுக்கும் இதற்கும் எந்த வகையில மாறுபடுது? இல்ல இத நம்ம அப்படி பார்க்க முடியாது. நீ ஆரம்பத்துல பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. எனக்கே அந்த மாரி தான் இருந்துச்சு. நெருடலா தான் இருந்துச்சு. ஆனா, அது ஒரு சொல்யூஷன் குடுத்திருப்பாரு மாரி செல்வராஜ். என்ன அப்டின்னா, முடிக்கும்போது, "முன்னாடி பார்க்கும் இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க டீச்சர்" அப்டிம்பான் அந்த பையன். "ஏன்டா நேத்து நான் அழகா இல்லையா? இதுக்கு முன்னாடி அழகா இல்லையா?" அப்டிங்கிறல. "இதுக்கு முன்னாடி எங்க அம்மா மாரி இருந்தீங்க. இப்ப எங்க அக்கா மாரி இருக்கீங்க நீங்க" அப்டின்னு எங்க சொல்லி அக்கா மாதிரி சொல்றான். அழகா இது என்னன்னா இருக்கீங்க இதுல அப்படின்னு சொல்லி இம்பாக்ட் ஆமாமா. ஆமா. முன்னாடி எங்க அம்மா மாரி இருந்தீங்க. இப்ப நீங்க எங்க அக்கா மாரி இருக்கீங்க அப்டிங்கிறான். அவனுக்கு என்னன்னா இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அது இது எல்லாருக்குமே உண்டு. மேக்ஸிமம் அந்த டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க மேல ஒரு அபிமானம் இருக்கும். அந்த அபிமானத்த கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிச்சிருக்காரு மாரி செல்வராஜ். அது கூட எல்லையெல்லாம் மீறல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பையனுக்கு அந்த வயசுல என்ன தோணுதோ அதை அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான சீன் அப்படின்னா எதாவது சொல்லுவீங்க? கண்டிப்பா கிளைமாக்ஸ் தாம்மா. ம். அந்த கிளைமாக்ஸ் காட்சி, அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா மாட்ட வித்துருவாங்க. ரொம்ப அழகியலா பல இடங்கள காமிச்சிருக்காரு மாரி செல்வராஜ். அவங்க அம்மா மாட்ட வித்துருவாங்க. அந்த மாட்டுக்கு அந்த கன்னுக்குட்டி இறந்த கன்னுக்குட்டியோட வைக்கோல வச்சு தான் அந்த மாட்டுக்கு கறப்பாங்க. அது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு ஏத்திட்டு போன பிறகு, அந்த கதறுறது கன்னுக்குட்டி கிடையாது. ஆனா அந்த பையன் அந்த கன்னுக்குட்டிய எடுத்து வச்சுக்கிட்டு தடவிட்டு உட்கார்ந்திருப்பான். ஏன்னா, அந்த மாடு போயிருச்சு. அவன் வந்து உயிரா பார்ப்பான் அந்த மாட்ட. அந்த ஒரு காட்சி. இன்னொன்னு என்னன்னா, கிளைமாக்ஸுக்கு அதுக்கு முன்னாடி அவன் முதல்ல சாப்பாடு கிடைக்காம தான் போவான். முதல்ல சாப்பிட போவான். அவங்க அம்மா அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அடிச்சு விரட்டி விட்டா அவன் போயிட்டு அன்னைக்கு முழுக்க சாப்பிடாம காலையில இருந்து சாப்பிடாம இருந்தவன், முடிச்சுட்டு கடைசியில வந்துட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தா, அந்த மரண ஓலம் வரிசையா மரண ஓலமா இருக்கும். அக்காவும் இறந்துருவா. அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இவன் இவனுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு ஒரு சின்ன பையன், நேத்தையில இருந்து சாப்பிடல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இன்னொன்னு அக்கா இறந்து போயிட்டா. இதையும் அழுதுட்டு அங்க போய் சாப்பிடுறவங்க அப்பவும் அவன் சாப்பிடாம எழுந்துச்சு ஓடுற அந்த இடம் இருக்கு இல்லையா? அந்த பையன் செத்து போயிருவானோ, சாகக்கூடாது, அவனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு, அந்த தியேட்டர்ல பரிதவிக்கிற பரிதவிப்பு இருக்குல்ல, அத நான் மத்தவங்களையும் பார்த்தேன். அவ எப்படி பரிதவிக்கிறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு மேக்கிங்ல ரொம்ப சரியா பண்ணியிருக்காரு சார். சார் இன்னொரு இடத்துல வந்து தியேட்டர்ல வந்து எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சு பார்த்த ஒரு சீன்னா, அந்த 2 பசங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உரையாடல்கள் தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி அ கமல் அப்படின்னு சொல்லி அதுலயும் ரஜினி, கமல்ங்க அந்த ரசிகர்களுக்குள்ள நடக்கக்கூடிய பேச்சு மாரி, அந்த வயசுல இருக்கக்கூடிய பசங்களுக்குள்ள ஒரு பேச்சு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த சீன் பத்தி என்ன சொல்றீங்க சார்? இல்ல ரஜினி அது வந்துட்டு நீங்க பார்வையாளர்களுக்கு அந்த 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 காலகட்டத்துக்கு கொண்டு போறதுக்காகவும், இன்னொன்னு கொஞ்சம் அது ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஏற்பாட பண்ணியிருக்காங்க. அந்த 2 பசங்களும் அந்த ரஜினி, கமல் சண்டை நடக்கிறது. இன்னொன்னு 2 பேருக்கும் விட்டு குடுப்பாய்ங்க. 2 பேரும் விட்டு குடுக்குறது, சண்டை போடுற மாரி இருக்கும். அந்த குழந்தைங்க சண்டை எப்படி இருக்குமோ, அத ஒவ்வொரு காட்சியிலயும் ரொம்ப கரெக்ட்டா கவனிச்சிருப்பாரு. அதுலயும் குறிப்பா என்னன்னா, அந்த இந்த பையனுடைய சட்டைய அவன் கிழிச்சிருவான். இன்னொரு பையன் கிழிச்சிருவான். கிழிச்சா, அப்ப அவனுக்கு ரோஷம் வந்துரும். அவனுக்கு இருக்கிற ரோஷத்துல, "டேய் என் சட்டைய குட்றா" அப்படி உன் சட்டைய குட்றான்னு கழட்டி போட்டுட்டு, இவன் அவன் சட்டைய புடுங்கி போட்டு போவான். அந்த மாதிரி காட்சிகள் இருக்கு. ஆனா அடுத்த காட்சியில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த காட்சிகள வடிவமைச்சிருப்பாங்க. இதுக்குள்ள இன்னொரு காட்சி ரொம்ப அற்புதமான காட்சி. நான் பார்த்த காட்சி என்ன அப்படின்னா, அக்கா மருதாணி குடுக்க போகும். அக்கா மருதாணி குடுத்து விட சொல்லுவா அந்த பையன்ட்ட. அதாவது ஹீரோவுக்கு கலையரசனுக்கு. ஆனா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க அப்பா ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கர் வச்சிருப்பாரு. அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் போட்ட ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர கொண்டு போயிட்டு அவங்க ஆமா கலையரசன்ட்ட குடுப்பான். அந்த காட்சி உண்மையில ரொம்ப அற்புதமான காட்சி அது. என்ன அப்படின்னா, ஒரு போராட்டத்த கைமாத்தி விடுறதுக்கான ஒரு ஏற்பாடு. எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவர் ஒரு போராளியா இருந்தாரு. ஒரு அடித்தட்டு மக்களுக்கான வாழ்வியலோட. அவருக்கு அவருக்கு பிறகு நான் உன்னைய பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டிக்கர கொண்டு போய் அவன்ட்ட அந்த கலையரசன்ட்ட குடுப்பான். அந்த காட்சி ரொம்ப அற்புதமான காட்சி. பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா ரொம்ப அற்புதமான காட்சி. சார் இவங்களோட வீட பொறுத்தவரைக்கும் ஆண் இல்லாத வீடு. ஆனா வெளியில நடக்கக்கூடிய இவங்களுக்கு கூடயே நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் அதில தான் இவன் ஈர்ப்படைஞ்சு அவங்க அப்பாவுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம்னு சொல்லி அந்த இத எடுத்துட்டு போய் அவர்ட்ட குடுப்பாரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, மருதாணியையும் அந்த அந்த ஸ்டிக்கரையும் வந்து
ஒரே மாதிரி காட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த அந்த ஒரு கிளிப்பை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? அது எதையாவது குறிக்குதா? அதுல என்ன சொல்ல வராங்க? நான் பார்த்தது மருதாணி சிவப்பு. ம். மருதாணி சிவப்பு, அந்த ஸ்டிக்கரும் சிவப்பு. அதுக்குள்ள 2 இருக்கு. காதலும் அதுக்குள்ள கடத்தப்படுது. இன்னொன்னு சமத்துவமும் அதுக்குள்ள கடத்தப்படுது. மருதாணிக்கு மேல அந்த ஸ்டிக்கரை வைக்கிறதுனால அப்படி சொல்றீங்களா சார்? இல்ல நம்ம அப்படித்தான். ஆனா மருதாணின்றது அவங்க அக்காவுக்கான காதல். அந்த ஸ்டிக்கர் அப்படிங்கிறது ஒரு சமத்துவத்துக்கான ஒரு கூறு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். மொத்தமாக இந்த படத்தை பத்தி உங்களுடைய ஒரு வரியில சொல்லணும்னா என்ன கருத்து சார் சொல்வீங்க? இல்ல இதுவரைக்கும் இப்ப சமீபத்துல வந்த திரைப்படங்கள்ல ரொம்ப வலுவான திரைப்படமா நான் பார்க்கிறேன்மா. இந்த மாதிரி படங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இயக்குனர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். பல தயாரிப்பாளர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு சினிமா அப்படிங்கிறது 2 தான். ஒண்ணு கலைப்படைப்பு, இன்னொன்னு மக்களுக்கான படைப்பு. கலைப்படைப்பு அப்படிங்கிறது நீங்க இசை குறித்து அந்த மாதிரியான நெறைய படங்கள் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு மக்கள் வாழ்வியல்ல நெறையா பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, இந்த மாதிரி ஒரு சினிமா வர்றது அப்படிங்கிறது, நீங்க அடிப்படை மக்களுடைய வாழ்வியல்ல ஒரு சின்ன நாட்டு தான்மா இது. என்ன அப்படின்னா, ஒரு முதலாளி ரொம்ப அ அசால்ட்டா இருக்கான். அதனால எத்தன உயிர்கள் பறிபோகுது அப்படிங்கிறத ஒரு முதலாளின்னா ஒரு கார்ப்பரேட் முதலாளி கிடையாது. ஒரு சின்ன முதலாளி. அவன் ஒரு அசால்ட்டா இருக்கதுனால, எத்தன உயிர்கள் சர்வசாதாரணமா பறிக்கப்படுது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. ஆனா அதுக்குள்ள வேற விஷயங்கள்லாம் கடத்துது. ஆனா முக்கியமான கதை என்னன்னா, சாதாரண மக்கள ரொம்ப அசால்ட்டா பண்றாங்க. அதனால அந்த மக்களுடைய உயிர்களுக்கு விலை இல்ல அப்படிங்கிறது தான் மாரி செல்வராஜ் சொல்ல வரக்கூடிய இந்த கருத்து. அதுதான் சார். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய சூழ்நிலைக்காக இவன் குடும்ப சூழ்நிலைக்காக இவன் வந்து வாழத்தார் தூக்குறதுக்காக போவான். ஆனா இவனுடைய வயச பொறுத்தவரைக்கும் இவனுக்கு தனக்கான ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ 2த்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. நம்ம இத நெனச்சு பரிதாபப்படுறதா, இல்ல அத நெனச்சு பரிதாபப்படுறதா அப்படின்ற ஒரு நிலையில தான் கொண்டு போயிருப்பாரு. இந்த இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற சூழல்ல சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசைய பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? கண்டிப்பாமா. பாடல்கள தாண்டி எனக்கு பாடல்கள் ஓரளவு ரீச் ஆயிருக்கு. ஆனா பின்னணி இசை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். அதுல குறையே வைக்காம பண்ணியிருக்காரு. அதுலயும் நீங்க கிளைமாக்ஸ்லலாம் நமக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்துறது காட்சிக்கு இணையா அந்த பின்னணி இசை ஏற்படுத்தியிருக்கு. அவ்வளவு நமக்கு ஒரு நான்லாம் தியேட்டர விட்டு வெளியில போயிருவோமான்னு நெனச்சேன். அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்துச்சு அந்த நேரத்துல. அந்த பையனுக்கு கடைசி வரைக்கும் என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கு இல்லையா? அந்த பயம் இன்னொன்னு இன்னொரு இடத்துல அந்த விபத்து நடக்கிற இடத்துலலாம் நம்மளால அதாவது நிலைகொள்ள முடியாத அளவுக்கு அந்த இடத்த ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இன்னொன்னு தேனி ஈஸ்வருடைய இந்த கேமராவ கண்டிப்பா சொல்லியாகணும். பல கோணங்கள்ல படம் பிடிச்சு நம்மள இந்த படத்த ரசிக்க வைக்கிறதுக்கு தேனி ஈஸ்வருடைய அந்த கேமரா ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு அந்த படத்துக்குள்ள. ஓகே சார். வாழை திரைப்படத்த குறித்து உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்களுக்காக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சிம்மா. வணக்கம்மா.